தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக கிறிஸ்துவில் என் அடையாளம் என்ன, கிறிஸ்துவில் நம் அடையாளம் என்ன, ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு சில நான் கற்றுக்கொண்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருமுறை கூட, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் காண முடியும். அதாவது, கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவே என் அடையாளம், எனவே நான் அவருக்கு உரியவன், அவர் எனக்குரியவர், என்னை, அதாவது தேவனை தவிர வேறு யாருக்கும் என் மீது உரிமை இல்லை என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் அவருடைய அடையாளத்தை பவுல் இங்கே எடுத்து காண்பிக்கிறதை நாம் காண்கிறோம். சரி, இந்த வசனம் பவுல் எழுதும் போது இதனுடைய பின்னணி இப்படியாக அவர் நினைத்து இதை அவர் எழுதியிருந்திருக்க வேண்டும். உதாரணமா, எகிப்துல ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஒரு கோவில் ஒன்று எகிப்தில் இருக்கிறது. ஹெரேட்டோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டில் பிறந்த அந்த ஒரு தத்துவ ஞானி, அவருடைய குறிப்புப்படி என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டால், ஏதாவது அல்லது ஒரு அடிமை இந்த ஹெர்குலஸ் கோவில்ல போய் தஞ்சம் புகுந்தால் அந்த அடிமையினுடைய உடலில் அந்த கோவிலினுடைய முத்திரை ஒன்றை பதிப்பார்கள். அப்ப அந்த அடிமையினுடைய உடலில் அந்த முத்திரையை அவர்களுக்கு பதிக்கும் போது அதை பரிசுத்த முத்திரை என்றும் அழைப்பது வழக்கம். அதாவது அந்த முத்திரை அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வைக்கும். இந்த அடையாளத்தை எந்த ஒரு அடிமை பெறுகிறாரோ அவர் அந்த ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு அவர் சொத்தாக மாறிவிடுகிறார். சரி, ஒருவேளை இந்த அடிமையினுடைய முதலாளி இந்த கோவில்ல சென்று போய் கண்டுபிடித்தா கூட அவரை பிடித்து கொண்டு போகவோ அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. சரி, இந்த ஒரு பின்னணியில் பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவின் அடையாளத்தை என் உடலில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவில் எவ்வாறு பவுல் தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்று கேட்டால், I am belonging to God, He belongs to me. நான் தேவனுக்கு உரியவர் என்பதை அடையாளப்படுத்துகிறார். ஏனென்றால் இயேசுவினுடைய அச்சடையாளத்தை நான் தரித்திருக்கிறேன். அப்ப அந்த அச்சடையாளம் எதற்காக? அவர் என் எஜமான், நான் அவருக்கு உரியவர். சரி, இந்த வார்த்தையை கேட்கும் போது நிச்சயமாக நமது நடைமுறை வாழ்விலும் கூட கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, எவ்வாறு? வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவில் என் அடையாளம் என்ன? வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவில் நம் அடையாளம் என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபம் பல அடையாளங்களை சொல்லுகிறது. சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி நம்முடைய கிறிஸ்துவில் நமது அடையாளம் என்ன என்று கேட்டால், we all are chosen by God. We all are chosen by God. நீங்களும் நானும், நாம் எல்லோரும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப கிறிஸ்துவில் நம்ம அடையாளம் என்ன?
நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் முன் குறித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவில் நம் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது அடையாளம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். We are adopted as child of God. இரண்டாவது நம் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளையாக நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளக்குவதற்கான ஒரு சிறந்த பகுதி. 1 யோவான் 3:1 எவ்வாறு ஆரம்பிக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. அப்ப நீங்களும் நானும் நமது கிறிஸ்துவில் நமது அடையாளம் என்ன என்று கேட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கான அடையாளம் என்ன? வசனம் 3வது வசனம், நாம் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்போம். அப்படி என்றால் நம்முடைய பேச்சுக்கள், நமது சிந்தைகள், இவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நம்மை நாமே நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசிக்கிறோம் 6வது வசனம், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் முதல் அடையாளம் என்னை நானே, அதாவது என்னுடைய சிந்தைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய பழைய சூழ்நிலைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் புதிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நான் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். 3வது வசனம் 7வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான 3வது அடையாளம், நீங்களும் நானும் நீதியுள்ள காரியங்களை செய்வோம். வசனம் 9 4வது காரியம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடுத்த அடையாளம், நாம் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செய்வதில்லை. அப்படி என்றால் நாம் பாவத்தில் நிலைத்திருப்பதில்லை என்று பொருள். பாருங்கள் வசனம் 9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படி என்றால் தேவனால் பிறந்தவர்கள், தேவ பிள்ளைகள் என்ற அடையாளத்தை பெற்றவர்கள் தாங்கள் செய்து வந்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று பொருள். ரைட். அப்ப இரண்டாவது கிறிஸ்துவில் நம் அடையாளம், நான் அவரது பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். 3வது அடையாளம், கிறிஸ்துவில் நம் அடையாளம் என்ன அப்படின்னா, நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அதாவது அந்த பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றவர்கள். அப்ப என்ன அடையாளம்? நம் அடையாளம் என்ன? என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் பாவ மன்னிப்பை எனக்கு இலவசமாக அவரது கிருபையினாலே மீட்பை கொடுத்தார். 7வது வசனத்தை கவனியுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப கிறிஸ்துவில் என் அடையாளம் என்ன? நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 போன்ற வசனங்கள்ல கிறிஸ்துவில் நம் அடையாளம் என்ன என்று கேட்டால், we are saved by his grace. அவரது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. பாருங்கள், நாம் ரட்சிப்படைவதற்கு நற்கிரியைகள் அவசியம் இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். எபேசியர் 2:8 என்ன வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப உங்களுடைய என்னுடைய அடையாளம் என்ன? நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எபேசியர் 2:10 பாருங்க, கிறிஸ்துவில் நம் அடையாளம் என்ன என்று கேட்டால், தேவன் அவரது நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் அவரது செய்கைகளாக இருக்கிறோம். சரியா? we are God's masterpiece. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10 இருக்கு. வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில்
நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சரி, அப்ப இது கிறிஸ்துவில் நம் அடையாளமாக இருக்கிறது. அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் என் அடையாளம் என்ன அப்படின்னா, we are called to live differently. நாம் இந்த உலகம் வாழ்வது போல அல்ல, வித்தியாசமானவர்களாக உலக வாழ்க்கை அல்லாமல் தேவனுக்கு பிரியமாக அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து நாம் நடக்க வேண்டும். சோ கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நம் அடையாளம், நான் ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 22, 24 போன்ற வசனங்களிலும் காணலாம். சரி, அப்ப இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் நம் அடையாளம் என்ன? வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட்? அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் அச்ச அடையாளத்தை என் உடலிலே தரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நான் அவருக்கு உரியவர், அவர் என் எஜமான், அவரே என் வாழ்வில் முதல்வராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அவரே என் வாழ்வை நடத்துகிறவராக இருக்கிறார், நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவில் அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். நம் அடையாளம் என்ன? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எப்போது? உலக தோற்றத்திற்கு முன்பே. அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நமது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் அவரது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரது நற்கிரியைகளை செய்வதற்கான ஒரு செய்கைகளாய் நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் வித்தியாசமான வாழ்வு, இந்த உலகத்தை விட வேறுபட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்துவில் என் அடையாளம், நம் அடையாளம் இன்னது என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.